அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணி கோவையிலிருந்து. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த 7.5 இடஒதுக்கீடுல வராங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். ஸோ அதாவது 7.5 இடஒதுக்கீடுனா என்ன? யாருக்கெல்லாம் இந்த 7.5 இடஒதுக்கீடுல வர முடியும்? ஸோ இதுல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது? ஸோ கல்லூரி எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது? அந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கைடன்ஸ் நான் கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 7.5 இடஒதுக்கீடு யாருக்கெல்லாம் பொருந்தும்? ஸோ இதுல யாரெல்லாம் பெனிஃபிட் ஆக போறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த மிக அருமையான திட்டம். ஓகேங்களா? இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் மாணவர்கள் மட்டும்தான் அதிகமா வந்து டாப் கல்லூரி தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க, நல்ல மார்க் எடுத்து. ஸோ அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களும் நல்ல மார்க் எடுத்துறவங்க ஓரளவுக்கு அடுத்த ஆவரேஜ் மார்க் எடுத்தாலும் நல்ல ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடியுன்றதுக்கு வேண்டிதான் இந்த 7.5 இடஒதுக்கீடே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 12,900 ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு 13,000 ஸ்டூடெண்ட் வந்து இது மூலியமா பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பா ஒரு 12,900 டு 13,000 சீட்டுக்கு மேலே வரலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த சீட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய காலேஜ் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த சீட் மேட்ரிக்ஸ் பொறுத்து இது முன்ன பின்ன வேரி ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி 7.5 இடஒதுக்கீடுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணணும் இவங்க, ஸோ என்னென்ன மாதிரியான சாய்ஸ் பில்லிங்ல நல்ல காலேஜ் வருதா இல்ல அடுத்த ஆவரேஜ் காலேஜ் வருதா என்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம இந்த வீடியோ முழுமையா வந்து பாருங்க. ஓகேங்களா? அப்பதான் நீங்க வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எந்த தவறும் செய்ய மாட்டீங்க. ஸோ இதுல என்னென்ன தவறெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கைடன்ஸ் நம்ம இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த 7.5 இடஒதுக்கீடுல நம்ம சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 13,000 சீட்டு கிட்ட நம்மளுக்கு இந்த வருஷமும் அதே வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், பிரைவேட் காலேஜஸ்ல சரி கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் சரி டாப் கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் 7.5ல வரவங்க ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கறத நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல எப்படி என்ன சார் எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்க ஆல்ரெடி அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இது மூலியமா வந்து என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னு நீங்க பாருங்க. ஸோ முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா 7.5 இடஒதுக்கீடு நம்ம கவர்மெண்ட் அறிவிச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா இந்த 7.5 இடஒதுக்கீடுல வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அவங்களுடைய கல்வி கட்டணம், தங்கும் விடுதி, டிரான்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஃப்ரீ. இதை மறக்காம பேரண்ட்ஸும் சரி ஸோ குழந்தைங்களும் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 7.5 இடஒதுக்கீட்டுல வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜியோல வந்து பாத்தீங்கன்னா வர குழந்தை அத்தனை பேருக்கும் கல்லூரி கட்டணமும் இலவசம், தங்கும் விடுதியும் இலவசம், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இலவசம். ஓகேங்களா? ஸோ அப்ப தமிழ்நாட்டுல நீங்க இருக்கிற எந்த கல்லூரியில சேர்ந்தாலும் இது வந்து கவர்மெண்டோட ரூல். ஸோ இதை நீங்க மறக்காம, இதனால ஒரு டாப் கல்லூரி ஒரு பெரிய கல்லூரியில போனா ஃபீஸ் அதிகமா கட்டணும், நம்ம இல்ல சார் ஒரு அடுத்த லெவல் காலேஜ் போனாலும் ரொம்ப ஃபீஸ் அதிகமா கட்டணும், அதனால நான் இந்த மாதிரி எங்க ஊர்லயே பக்கத்துல இருக்கிற கல்லூரி நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தப்பு பண்ணிடாதீங்க. டாப் கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேண்டிதான் நான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா 7.5 இடஒதுக்கீடுல வர எல்லா குழந்தைங்களுக்குமே எந்த கல்லூரி தமிழ்நாட்டுல சேர்ந்தாலும் உங்களுக்கு எல்லா கல்வி கம்ப்ளீட்டா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வைவரா இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸா, ஹாஸ்டல் ஃபீஸா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ, கவர்மெண்டே நம்ம கொடுத்துறோம். ஓகேங்களா? அதனால நீங்க பயப்படாம நல்ல கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைங்க மட்டும்தான் 7.5 இடஒதுக்கீடுக்கு எலிஜிபிள் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது நீங்க ஆல்ரெடி செக் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை யாராவது தெரியாம நோ போட்டிருந்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு நீங்க ஆல்ரெடி செக் பண்ணிருப்பீங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா ஏதாவது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க நேம் எதுவும் வரலனாலும் டிஎஃப்சி சென்டர்ல போய் பாருங்க, பார்த்து அதை சேஞ்ச் பண்ணிட்டு 7.5 இடஒதுக்கீடுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உண்டான வழியை பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட், நீங்க தமிழ்நாட்டுல எந்த கல்லூரியில ஜாயின் பண்ணாலும் அரசே வந்து உங்களோட முழு கல்வி கட்டணத்தையும் ஏற்கிறாங்க. ஸோ இதை தாண்டி நம்ம கல்லூரி எப்படி சார் நான் சூஸ் பண்றது?
ஸோ எந்த மாதிரி கல்லூரியை நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி என்ன மாதிரி கல்லூரி சூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கவுன்சிலிங்ல சீட் அலாட்மெண்ட் நம்மளுக்கு பிடிச்ச கல்லூரி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, முக்கியமா வந்து நான் எல்லா வீடியோலையும் சொன்னதே தான். எல்லா வீடியோலுமே காலேஜ் சூஸ் பண்றது வந்து ட்ரீம் காலேஜ்னு ஒரு கேட்டகரி. மொத்தம் 3 கேட்டகரியில நம்ம இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து ட்ரீம் கேட்டகரி, இன்னொன்னு மாடரேட், இன்னொன்னு சேஃப் காலேஜஸ். ஓகேங்களா? நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த 3 ஆர்டரை கண்டிப்பா மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுல எல்லா கேட்டகரிக்குமே இதுதான். வந்து டாப் கல்லூரி, அதுக்கு அடுத்தது மாடரேட் கல்லூரி, அதுக்கு அடுத்தது நம்ம சேஃபஸ்ட் கல்லூரி. ரொம்ப வீக்கா இருக்கிற கல்லூரிக்கு நம்ம தேர்ந்தெடுத்து போயும் நீங்க தான் அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். அதை நான் எதையுமே வேண்டாம்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் எப்படி சார் நம்ம ஒரு ட்ரீம் கல்லூரி பத்தி நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களோட டாப் கல்லூரி அப்படின்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, NIRF ரேங்க் இருக்கணும். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா NAC அக்ரிடேஷன் இருக்கான்னு பாருங்க. NBA அக்ரிடேஷன் ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்களான்னு பாருங்க. அடுத்தது வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்களான்னு பாருங்க. இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் NIRF ரேங்க் உள்ள வந்திருக்காங்களான்னு பாருங்க. அப்ப இந்த 4 கேட்டகரியும் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த டாப் கல்லூரி லிஸ்ட்ல இருக்கிறது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற 430 கல்லூரிக்கு மேல இருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு இந்த 4 கேட்டகரி இருக்கிறது ஒரு 34 to 35 காலேஜஸ் தான் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியில நீங்க இதை அனைத்துமே உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பிடிச்சிருக்கோ இந்த ஆர்டர்ல நீங்க அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது வந்து அடுத்தது NAC அக்ரிடேஷன், NBA, அட்டானமஸ். அப்புறம் பிளேஸ்மெண்ட். இதுல வந்து பிளேஸ்மெண்ட் போய் வெப்சைட் பாருங்க, டைரக்டா விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 3 இருக்கணும். அது போக பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா லாஸ்ட் 3 இயர்ஸ் என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கோர் கம்பெனில என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமா ஏன்னா கோர்ல நான் நிறைய பார்க்கணும். ஏன்னா சாஃப்ட்வேர்ல ஈஸியா எனக்கு கொடுத்துடலாம், பட் கோர்ல ஹை பேக்கேஜ் எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க என்னங்கிறத நீங்க அதை ஒண்ணு செக் பண்ணணும். இதுல லாஸ்ட் 3 கேட்டகரி. ஓகேங்களா? அதான் மாடரேட் காலேஜஸ். ஸோ NIRF ரேங்க் இருக்கிற காலேஜஸ் டாப் காலேஜஸ்குள்ள இருக்கு. மாடரேட் காலேஜஸ்ல இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் டைரக்டாவே விசிட் பண்ணி செக் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட 40 வருஷம் லைஃப் முடிவு பண்ண போறது இந்த 4 வருஷம் படிப்பு தான். இதுல எக்காரணத்தை கொண்டு எந்த ரீசனுக்கு வேண்டி நம்ம காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா 2-3 கேட்டகரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் மேனேஜ்மெண்ட்ல போனா ஃபீஸ் அதிகம், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? 7.5 இடஒதுக்கீட்டுல கவுன்சிலிங் மூலியமா நீங்க கல்லூரி தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கல்லூரி கட்டணம் அனைத்துமே இலவசம். இதை தாண்டி நீங்க மேனேஜ்மெண்ட்ல போய் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை. உங்களால் நீங்க ஓனாதான் அமௌண்ட் பே பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுல கல்லூரி நான் சொல்லிட்டு 3 கேட்டகரியில நம்ம சூஸ் பண்ணணும்ட்டு. சரிங்க சார், இதை பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இதுல நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் இயர் ரேங்க் வச்சு கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு சில பேர் சொல்றாங்க இந்த வருஷம் மார்க் கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு, கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும் இந்த கல்லூரியோட லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட் வச்சு. இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல முடியும் ஒழிய எக்ஸாக்ட் ஆன்சரை நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. கவுன்சிலிங் வந்து ஃபைனல் ரேங்க்ல ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தாதான் அது உண்மை. அதுவரை எல்லாருமே ஒரு கெஸ்ஸிங்ல தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நான் உங்களுக்கு 3 கேட்டகரியை காலேஜ் போட சொல்லியிருக்கிறேன். மேக்சிமம் 7.5 வர கேட்டகரி. ஏன்னா உங்களுக்கு வந்து சீட்டு வந்து வெறும் 13,000 சீட்டு தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்ராக்சிமேட்லாம் அங்க நம்மளுக்கு ரிசர்வேஷன் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்துட்டு ஒரு 35,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை 7.5 இடஒதுக்கீடுலயும் வரலாம். ஜெனரல் கேட்டகரி கவுன்சிலிங் நம்மளால கலந்துக்க முடியும். சோ நீங்க ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. உங்களால எனக்கு டாப் கல்லூரி வேணும் சார், பட் எனக்கு பேமெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கவுன்சிலிங் மூலியம் போகணும். உங்களுக்கு 2 சான்ஸ் கிடைக்குது. ஏன்னா 7.5 ரிசர்வேஷன்ல என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப் கல்லூரியில ஒரு இன்டேக்குன்னு வைங்க. ஓகேங்களா? சோ அப்ராக்சிமேட்டா ஓசிலயோ இல்ல பிசி, ஏன்னா கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் தான் நம்மளுக்கு சீட்டு அங்க ஒதுக்குவாங்க. ஓகேங்களா? எய்தர் ஓசில ஒரு சீட் ஒதுக்கலாம், இல்ல 2 சீட் ஒதுக்கலாம், இல்ல பிசில இருக்கலாம். சோ இந்த மாதிரி சீட் மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? உங்க ரவுண்ட் வரும்போதே ஓபன் பண்ண உடனே சீட் மேட்ரிக்ஸ் ஓபன் ஆகும். அப்ப அந்த ஒரு சீட் 2 சீட்ல யாரு உனக்கு மேல இருக்கிறா, இப்போ 200 அவுட் ஆஃப் 200 இல்ல 199 கட் ஆஃப் இருக்கிறவங்க எடுத்துடுறாங்கன்னா அந்த இடத்துல நம்மள திருப்பி 188 இருந்தாலும் நம்மளால எடுக்க முடியாது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல போயிட்டு நீங்க அதை சாய்ஸ் மேக்சிமம் நம்பர் ஆஃப் காலேஜ் 7.5ல ரொம்ப அதிகமா ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா கம்மியான சாய்ஸஸ் வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ரவுண்ட்ல உங்களுக்கு நாட் அலாட்டட் தான் சீட் வரும்.
ஸோ அப்போ நாட் அலாட்டட்னா ஒரே கேட்டகரி, ஒன்று அப்வர்டு கொடுக்கணும், இல்லைன்னா மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஓகேங்களா, நான் அது நெக்ஸ்ட் இதில் சொல்லிடுறேன். ஸோ அப்போ இதுல நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கம்மி. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து அதிகமா வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கல்லூரி வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கேட்டகரி என்ன பண்ணா 3 days நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாள்ல நீங்க என்னைக்கு வேணாலும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். 3ஆவது நாள் முடிச்சு 4வது நாள் என்ன ஆகும்னா நம்மளுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. அப்ப டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படி வரும்போது நீங்க ஒரு 100 கல்லூரியில ஒரு 200 சாய்ஸ் நீங்க போட்டிருக்கீங்கன்னு வைங்க. இப்போ ஒரே கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸும் போடலாம், சிஎஸ்பிஎஸ் போடலாம், ஏஐடிஎஸ் போடலாம், ஏஎம்எல் போடலாம், இசி போடலாம், ட்ரிபிள் போடலாம், மெக்கானிக்கல் போடலாம், சிவில் போடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கல்லூரியில எவ்வளவு கோர்ஸ் வேணாலும் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் சாய்ஸ்ன்னு கிடையாது. உங்களுக்கு டாப் கல்லூரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது சார் நான் 10 காலேஜ் போட்டா போதுமா சார், 20 அதெல்லாம் வேண்டாம். நம்ம சொன்ன மாதிரி அந்த 4 கேட்டகரி இருக்கிறத கம்ப்ளீட் எல்லா காலேஜும் போட ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம அடுத்த மாடரேட் காலேஜஸ் போடுங்க. அப்புறம் சேஃபஸ்ட் காலேஜஸ் அதுலயே ஒரு 10 கோர்ஸ் 15 கோர்ஸ் மேக்ஸிமம் நம்பரா ஒரு 10 டு 15 கோர்ஸ் ஒரு காலேஜ் ஆவரேஜா வச்சிருப்பாங்க. ஸோ எவ்வளவு கோர்ஸ் உங்களுக்கு ரிலவெண்டான உங்களுக்கு இந்த படிப்பு தான் வேணும்னீங்கன்னா உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் கோர்ஸை நீங்க ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இதுல வந்துட்டு ஒரு வேலை நீங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல நாட் அலாட்டட்னு வரும், இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு காலேஜ் அலாட் ஆகி வரும். இப்ப ஏதோ ஒரு காலேஜ் அலாட் ஆகி வருதுன்னு வைங்க, நீங்க ஒரு 10 காலேஜ் ஃபர்ஸ்ட் போடுறீங்க. ஆனா நம்ம நினைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு டாப் 3ல டாப் 4ல எனக்கு காலேஜ் கிடைச்சா சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு 10th காலேஜ் கடைசியான காலேஜ் தான் கிடைச்சிருந்தாலும் இன்னொரு சான்ஸ் நம்மளுக்கு இருக்கு. என்னன்னா மூவ் அப்வர்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா. மூவ் அப்வர்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒருவேளை நம்மளுக்கு அந்த 9 காலேஜ்ல எடுத்தவங்க போய் வந்து நம்ம அந்த காலேஜ் டைரக்டா விசிட் பண்றது, அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்ப போய் அவங்க அந்த கல்லூரி விசிட் பண்ணும் போதோ இல்ல வந்து விசிட் பண்ணி பிடிக்கல அப்படின்னா அந்த அவங்க நெக்ஸ்ட் அவங்களும் அப்போர்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா கவுன்சிலிங் எழுதி பார்ட்டிசிபேட் பண்ணாம வெளியில வந்துடலாம். அப்ப யாராவது ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி சூஸ் பண்ண காலேஜ்ல இருந்து கவுன்சிலிங் விட்டு வெளியில வராங்க, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறேன், தெரியாத காலேஜ்ல கிடைச்சிருச்சு, ஃபீஸ் அதிகமான காலேஜ்ல கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. இப்ப 7.5 பிரச்சனை கிடையாது. பட் வேற ஏதாவது இப்ப இங்க கவுன்சிலிங் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிருப்பாங்க, பட் ஆனா அக்ரி படிக்க போவாங்க, இல்ல எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க, வேற ஏதாவது கோர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, சும்மா கவுன்சிலிங்ல கலந்துப்பாங்க. ஓகேங்களா. சோ அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் விட்டு வெளியில வந்துருவாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு சான்ஸ் அப்வர்டு கொடுத்தோம் அப்படின்னா யாராவது அதுல இருந்து கவுன்சிலிங் விட்டு வெளியில போறாங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ்ல நீங்க போட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதுதான் டென்டேட்டிவ் தான், ஃபைனல் கிடையாது. ஒருவேளை எனக்கு இந்த கிடைச்ச காலேஜ் ஓகே சார் நல்ல காலேஜ் தான் அப்படின்னா அக்செப்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இல்ல அப்படின்னா அதுல அக்செப்ட் அண்ட் அப்வர்டுன்னு கொடுத்தா நான் இந்த காலேஜ் எடுத்துக்கிறேன், ஒருவேளை எனக்கு முன்னாடி இருக்கிறதுல ஏதாவது வேக்கன்ட் இருந்து கிடைச்சா நான் அதை எடுத்துக்கிறேன், இல்ல அப்படின்னா நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா. அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒருவேளை நாட் அலாட்டட் வந்துருச்சு அப்படின்னா 2 கேட்டகரி கேட்பாங்க. மூவ் அப்வர்டு. ஓகேங்களா. காலேஜ் எதுவுமே கிடைக்கல, ஆனா நாட் அலாட்டட்னு உங்க வந்து 10மே கிடைக்கல, 10 சாய்ஸ் போட்டிருக்கீங்கன்னா 10மே கிடைக்கல. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு ஒரு சாய்ஸ் என்ன இருக்கு, சான்ஸ் இருக்கு அப்படின்னா அப்வர்டு இல்லைன்னா மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா. அப்வர்டுல ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சு மேல இருக்கிறதுல வெளியில போனாங்கன்னா அதை எடுத்துக்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னா நான் அடுத்த ரவுண்ட்ல கலந்துக்கிறேங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சரிங்க சார். இல்ல சார் இப்ப நான் இது நாட் அலாட்டட் வந்துருச்சு, இன்னொரு கேட்டகரி ஒண்ணு இருக்கு, நான் மேல இருக்கிறது எனக்கு வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நான் டைரக்டாவே போய் கலந்துக்கிறேன்னா அது உங்களோட சாய்ஸ் தான். முடிஞ்ச அளவு அக்செப்ட் அண்ட் அப்வர்டு, நாட் அலாட்டட் இருந்தாலும் அப்வர்டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், இந்த 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா. இல்ல எனக்கு பிடிச்ச காலேஜே கிடைச்சிருச்சுன்னா ஒன்லி அக்செப்ட் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. சோ இப்ப இது ஒண்ணு பண்ணிடணும். இது முடிச்ச உடனே அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே நேரம் அந்த கல்லூரியில போயிட்டு நீங்க வந்து கீழே போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், டிசி, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க. 7.5ல வந்ததுனால நம்மளுக்கு பேமெண்ட் எதுவுமே எடுத்துட்டு போக சொல்ல மாட்டாங்க. இதே ஜென்ரல் கேட்டகரியில கிடைச்சுன்னா அதுலயே வந்துட்டு 27,500 ரூபாய். இது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா அந்த அமௌண்ட் கட்ட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லை அப்படின்னா நீங்க போய் அந்த கல்லூரியில கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது
அந்த கல்லூரி வந்துட்டு சம் அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ் பொறுத்து மாறும். இவ்வளவுதான்றது கிடையாது. பட் அலாட்மெண்ட் ஆர்டர்ல ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ கல்லூரி பொறுத்து இது மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாருமே ஒரு காமனா இது கிடையாது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்து கண்டிப்பா இந்த கல்லூரி ஜாயின் பண்ணும்போது மாறும் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ முக்கியமா இதுதான் நான் ஃபுல்லா பார்த்தது. கரெக்டா காலேஜ் ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். எந்த கல்லூரியில காலேஜ் நீங்க ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதனால பயப்படாம டாப் கல்லூரியா இருந்தாலும் சரி 3 கேட்டகரியில காலேஜ் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நேரடியா போய் கல்லூரி விசிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ணாலும் வெல் அண்ட் குட். ஸோ அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவை 4 வருஷம் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். அப்ப அந்த கல்லூரியை அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட 40 இயர்ஸ் லைஃப் இந்த 4 வருஷத்தை தான் நம்பி இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல எதுவும் காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாதுன்ட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த டிஎன்ஏவோட அப்டேட்ஸ்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.